நாயகத்தினுடைய போதனைகளை நாம் கற்றறிந்து அதன்படி நடப்பதோடு எல்லோருக்கும் எடுத்துச் சொல்லக்கூடிய பணிகளை நாம் செய்ய வேண்டும். அண்ணலம் பெருமானார் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களுக்கு மட்டும் உரிய தலைவர் அல்ல, வழிகாட்டி அல்ல, உலக மாந்தர்கள் அனைவருக்குமான வழிகாட்டி அவர்கள். எப்படி இறைவனை ரப்புல் ஆலமீன் அகிலத்தார் அனைவர்களுக்கும் அவன்தான் இறைவன் என்று சொல்கின்றோமோ, அதே போல முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரஹ்மத்துல் ஆலமீன் அகிலத்தார் அனைவர்களுக்கும் அவர்கள்தான் அருள் கொடையாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கை என்பது எல்லா காலத்திற்கும் உரியதாகும். எல்லா சமுதாய மக்களும் பின்பற்ற தகுந்த ஒரு வாழ்க்கை நெறியை அவர்கள் வழங்கி சென்றிருக்கின்றார்கள். அவர்கள் பிறந்ததிலிருந்து இந்த உலகத்தை விட்டு செல்லும் வரை எல்லா நிலைகளிலும் அனாதையாக பிறந்து சிறு வயதிலேயே ஒழுக்கமிக்கவர்களாக, வியாபாரத்திலே நேர்மையாளராக, உண்மையாளராக, சத்திய திருநெறியை எடுத்துச் சொல்லும் பொழுது எந்த நிலையிலும் எத்தனையோ ஆசை வார்த்தைகள் சொன்னாலும் கூட அதற்கெல்லாம் அடிபணியாமல் கொன்ற கொள்கையிலே உறுதியாக இருந்து அதன் காரணமாக பிறந்த ஊரிலேயே அவர்கள் அடைக்கலம் கொடுக்கப்படாமல் ஹிஜ்ரத் செய்யக்கூடிய சூழ்நிலையிலே மதீனா நகருக்கு சென்று அங்கே மக்கள் எல்லாம் அரவணைத்து அந்த மார்க்கத்தினுடைய திருநெறியை ஏற்றுக்கொண்டு மதீனா நகரிலே இஸ்லாமிய ஆட்சியினுடைய அதிபராக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த ஆட்சி இஸ்லாமியர்களுடைய ஷரியத் சட்டத்தினுடைய அடிப்படையிலான இஸ்லாமிய ஆட்சியாக இருந்தாலும் மற்ற மதங்களை பின்பற்றக்கூடியவர்களுக்கு இது நிர்பந்தம் அல்ல. நீங்கள் உங்களுடைய மதத்தினுடைய சட்டத்திட்டங்களின்படி வாழ்வதற்கு எல்லா உரிமைகளையும் பெற்றிருக்கின்றீர்கள் என்று சொல்லி 1400 வருடங்களுக்கு முன்பாகவே ஒரு சிறந்த மதசார்பற்ற ஆட்சியை வழங்கியவர்கள் அண்ணலம் பெருமானார் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்பேற்பட்ட உயர்ந்த தலைவரை பெற்றிருக்கக்கூடிய நாம் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய போதனைகளை ஏற்று நாம் வழி நடக்க வேண்டும். அந்த போதனைகளை நெஞ்சிலே நிமிர்த்தி எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை ஏற்று நடக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அண்ணலம் பெருமானார் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த புண்ணிய வாழ்வை, அவர்களுடைய வாழ்க்கை நெறியை எல்லோருக்கும் எடுத்துச் செல்லக்கூடிய பணிகளை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். அதுதான் இந்த மீலாது விழாக்களின் மூலமாக நாம் பெற வேண்டிய படிப்பினைகள். நபிகளார்களுடைய வாழ்க்கையை நாம் பின்பற்றி வாழ வேண்டும். அதே போன்று மற்றவர்களுக்கும் அந்த உன்னதமான தத்துவத்தை எடுத்துச் சொல்ல வேண்டும்.